எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா ஒரு சர்டன் இது கொடுத்துருப்பாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுனா அதோட ஃபார்முலா எப்படி மாறுமோ அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மாதிரி a + b ஹோல் ஸ்கொயர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். a - b ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுவோம். a + b + a - b எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 2yன்னு இருக்கு. ஸோ அதை a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 98ன்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து இப்போ 100 - 2ன்னு எழுதுறாங்க. அது ரீசன் வந்து எனக்கு a வேணும் b வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க கிளாஸில். சம்மா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர்னா சைட் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்கிறது வந்து ax + xb, சாரி x + a x + b. அப்போது இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சி அதுக்கு இதுதான் சைடுன்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ரெக்டாங்கிளோட சைடு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏரியா ஆஃப் அது பிரித்து எழுதியிருக்காங்க. ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ அதை லென்த் இன்ட்டு பிரெத் எழுதிட்டு அதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி எழுதலாம். அண்ட் அதை வந்து திரும்ப லைக் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த ax + bxல வந்து காமனாக a + bன்னு ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இதை ஏன் இப்படி எடுத்திருக்காங்கன்னா, இந்த இதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் தானே, அதனால இங்கே எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே லென்த் இன்ட்டு பிரெத்துனா ஏஎக்ஸ்ன்னு வரும். அப்புறம் இங்கே பி வந்து இந்த பிஎக்ஸ், அது வந்து லென்த் இன்ட்டு பிரெத். இந்த ஏபி வந்து இது, ஓகேவா, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இதுலேருந்து காமனாக இந்த a + b காமனாக எடுத்திருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒன்று ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் வந்து x + a x + b அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து பைனாமியல். இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து மோனோமியல், இப்போ 2 இருக்கனால இது பைனாமியல். 3 இருந்தால் அதுக்கு பேர் ட்ரைனாமியல், அதுக்கு மேலே போச்சுன்னா அது பாலினாமியல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸை வச்சு இந்த ஹோல் ப்ராக்கெட்டையும் இந்த ஏயை வச்சு இந்த ஹோல் ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுவோம். இப்போ இந்த எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த எக்ஸ் இன்ட்டு இந்த பி பண்ணும்போது ப்ளஸ் பிஎக்ஸ்னு வரும். இந்த இடத்துல ஏ இன்ட்டு எக்ஸ் பண்ணும்போது ஏஎக்ஸ் வரும். அண்ட் இந்த இடத்துல ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி பண்ணும்போது ஏபி வரும். சைனும் மல்டிப்ளை ஆகும். ஆல்ரெடி நீங்கள் சைனுக்கு சைன் படிச்சிருப்பீங்களா, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அப்படி இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கனால ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல இப்போ இதுக்கப்புறம் காமன் எடுக்கும்போது இவங்க 2 பேரோட வேரியபிள் எக்ஸாக இருக்குது. ஸோ அதனால a + b காமனாக எடுத்து ஹோல் எக்ஸ் போட்டிருக்காங்க. அண்டு இப்போ என்ன வந்துச்சுன்னா இதுக்கு இது எக்ஸ்பேன்ஷன் அந்த மாதிரி. ஸோ இதையும் ஒரு 5 to 10 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ அந்த எக்ஸ்பேன்ஷன் எக்ஸாம்பிள் 1ல் இப்போ இப்படி இருக்குன்னா இதோட எக்ஸ்பேன்ஷன் இப்படி வரும், அதோட ஆன்சர்ஸ் இப்படி வரும், அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேவா? சேம் லைக் மேலே இருக்கிற மாதிரி. இப்போ இந்த கேஸில் வந்து இது எக்ஸ், இது ஏ, இது எக்ஸ், இது பி. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ ஈஸி தான். ப்ராக்டிஸ் செட் 5.1ல் சேம் ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கனாலே இது வந்துடும். அண்ட் இதில் மோரோவர் உங்களுக்கு அந்த சைன் பற்றி தெரிஞ்சிருக்கணும் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ இதில் வந்து ஏ வந்து -3 ஆகவும் பிஏ வந்து -7 ஆகவும் எடுத்து இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைன் ஒன்று, சைனுக்கு அந்த டேபுலேஷன்ஸ் இருக்குல்ல, அது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இதை இப்படி இந்த மாதிரியும் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராக்டிஸ் செட் 5.1 சேம் லைக் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்.
இப்போ அடுத்த எக்ஸ்பேன்ஷன் வந்து a plus b ஹோல் கியூப். இப்போ இதை வந்து எப்படி பிரித்து எழுதுறாங்க, இது எந்த மாதிரி சொல்லலாம்னா a plus b இன்டூ a plus b இன்டூ a plus bன்னு வரும். அதில் a plus bன்னு இது மட்டும் எடுத்துட்டு இந்த ரெண்டையும் a plus b ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க இந்த ரெண்டை. அப்புறம் இங்கே a plus b ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதுறாங்க. இந்த இதை அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ இந்த a வச்சு இந்த ஹோல் ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணுவாங்க. ப்ளஸ் பின்னு போட்டுட்டு இந்த பியை வச்சு இந்த ஹோல் ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணுவாங்க. பண்ணும்போது a இன்ட்டு a வந்து a கியூப், a இன்ட்டு 2ab வந்து a ஸ்கொயர் b, அப்படி இது வந்து ab ஸ்கொயர். அப்படி இந்த இடத்துல இது மல்டிப்ளை பண்ணும்போது இது b a ஸ்கொயர் கிடைக்கும். அண்ட் b இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2ab ஸ்கொயர் கிடைக்கும். அண்ட் இதுக்கு பண்ணும்போது b கியூப்னு கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் காமனாக இருக்கான்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல a ஸ்கொயர் b இருக்கு. அண்ட் இதுவும் b a ஸ்கொயர், இதுவும் அதே சேம் தான், a ஸ்கொயர் b தான். அப்போ இந்த டூ a ஸ்கொயர் பியும் இந்த 1 a ஸ்கொயர் பியும் ஆட் பண்ணால் 3a ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். அண்ட் இந்த ab ஸ்கொயரையும் இந்த 2ab ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3ab ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இது. ஸோ இந்த ஃபார்முலாஸும் லைக் 5 to 10 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் இது எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, a plus b ஹோல்ஸ் கியூப் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலானா இன் கிவன் எக்ஸாம்பிள் a வந்து எக்ஸும் b வந்து 3ஆகவும் எடுத்துக்கிட்டு சம்மை சால்வ் பண்ணுவோம். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த இது கிடைக்கும். அண்ட் அதை மல்டிப்ளை பண்ணி ப்ராப்பராக லைக் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருப்போம் ஆன்சர். எக்ஸாம்பிள் 2 வந்து சேம் அதே தான், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த இடத்துல a வந்து 3x, b வந்து 4y. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கும். பண்ணம் ஸ்கொயராக இருக்கட்டும் இல்லை மல்டிப்ளிகேஷன் அப்புறம் வேரியபிள் கரெக்டாக இது பண்ணுறது எல்லாத்துக்கும். இப்போ இந்த இடத்துல இது வந்து a, இது வந்து b. ஸோ இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எக்ஸ்பேண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறது அந்தந்த இடத்துல a அண்ட் b எடுத்துட்டு. இப்போ இந்த இடத்துல 41 இருக்குது. ஸோ இது 40 + 1ன்னு எடுக்கிறோம். ஹோல் கியூப் அப்படின்னு எடுத்துட்டு அப்புறம் இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணி இந்த சம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர்ஸ். ப்ராக்டிஸ் செட் 5.2 முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படியோ அப்படி தான் வரும். இங்கே எல்லாமே ப்ளஸ் சைன்ஸ் இருக்கனால மோஸ்ட்லி சைனுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லை. மற்றபடி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்பேன்ஷன் a - b ஹோல் கியூப். இப்போது அது வந்து ப்ளஸ்க்கு ஃபார்முலா, இது வந்து மைனஸ்க்கு ஃபார்முலா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பிரித்து எழுதிட்டு அப்புறம் a - b இதுக்கு ஃபார்முலாக்கு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணி அப்படி வரும். இதில் கொஞ்சம் சைனும் மல்டிப்ளை ஆகும். அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வரும். அப்புறம் இந்த ஃபைனலாக நம்மளுக்கு இதுதான் ஆன்சர்னு கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு 5 to 10 டைம்ஸ் எழுதி பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் சேம் தான், பட் இந்த இடத்துல சைனும் மல்டிப்ளை ஆகும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் ஒருக்கா பார்க்காம ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸசைஸை சால்வ் பண்ணுங்க. எதுவும் டவுட்டுன்னா டியூஷனில் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் 5 to 10 டைம்ஸ் எழுதியிருக்கணும். எக்ஸசைஸ் ஈச் அண்ட் எவ்ரி. இப்போ இந்த சம்மை பாருங்க. இதில் வந்து 2 வரும், a plus b ஹோல் கியூபும் மைனஸ் a - b ஹோல் கியூப் அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ளஸுக்கு எக்ஸ்பேன்ஷன் எழுதிட்டு அப்புறம் மைனஸ் போட்டு இதுக்கு எக்ஸ்பேன்ஷன். அண்ட் இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் ப்ராக்கெட் போடுறது. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது சர்க்கிள் ப்ராக்கெட்டுக்கு. அண்டு இப்போ இதோட எக்ஸ்பேன்ஷன் இதுன்றனால இது எல்லாம் ஒரு செட்டுன்றனால ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் பண்ணும்போது ஆன்சரில் ப்ளஸ்ன்னு வரும். இந்த மைனஸ் இன்ட்டு இந்த ப்ளஸ் பண்ணும்போது ஆன்சரில் மைனஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சைனுக்கு இது வந்து ரொம்ப ஞாபகம் இருந்துச்சுன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னா உங்களால் இதை ரொம்ப ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். வித் ப்ராக்டிஸ் உங்களால் இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸையும் அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். அண்ட் சயின்ஸை கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். ஸோ லாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் a plus b plus c whole square. ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் இது 2 ஸ்கொயர். அண்ட் இந்த ஏ வச்சு ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும், இந்த பிஏ வச்சு இது ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும், இந்த சிஏ வச்சு இந்த ஃபுல் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் கிடைக்கிற ஆன்சரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஷன் காமன்ஸ் ப்ளஸ் அடிஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதையும் ஒரு 5 to 10 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். அதோட எக்ஸ்பென்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறது. அப்புறம் இது இப்போ இதில் வந்து a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து a மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். இப்போ இதோட ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்காங்களோ, ஐ மீன் a ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு அந்த மாதிரி நீங்கள் மைனஸ்க்கு வேணால் ட்ரை பண்ணலாம் வித்து அந்த சைன் டேபிள் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்கும். எதுவும் டவுட்டுன்னா டியூஷனில் வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பொறுமை, ஃபோக்கஸ் அண்ட் சைன் டேபிள், இது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.